தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى بالقرآن الكريم وبالقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله، فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما. صدق الله العظيم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அமைன் தூதர் நமது நாயக காத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாண்டி உலகில் இருந்து எந்தெந்த மூலைகளெல்லாம் இறைவனின் இறுதி கடமையால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றார்களோ சென்றிருக்கின்றார்களோ அவர்களுடைய அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹு தஆலா மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தந்தார் உருவானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்குமே ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தார் உரிவானாக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பொதிந்திருக்கக்கூடிய இடங்களில் காபாவை பற்றி நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். காபாவை கட்டப்பட்டது 6 முறைகளில் கட்டப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பதாக மலக்குகள் மூலமாக அல்லாஹு தஆலா முதன்மையாக கட்டினான். இரண்டாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பித்து கட்டினார்கள். மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். நான்காவதாக நம்முடைய முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் குறைஷிகளால் மீண்டும் காபாவை புனரமைக்கப்பட்டது. இதில் இந்த ஹதீம் என்று சொல்லக்கூடிய அந்த வளைவு வட்ட பகுதிகளை விட்டவர்களாக சதுர வடிவுகளில் இன்று இருக்கக்கூடிய நிலைமைகள் அவர்கள் கட்டி வைத்தார்கள். இது 4வது முறை நிகழ்ந்ததுடைய நிகழ்வு. அதற்கு பின்பும்
5வது முறையாக காபாவை புனரமைப்பதற்காக வேண்டி எப்பொழுது எடுத்துக்கொண்டார்கள் என்றால் யசீதுடைய ஆட்சி காலத்தில். யசீத் அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். ஆட்சி செய்யக்கூடிய சமயங்களில் அப்பொழுது மக்காவுடைய கவர்னராக ஆளுநராக இருக்கக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவுடைய ஆளுநராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆளுநராக இருந்த பொழுது மக்களின் யோபித்த அபிப்பிராயம் அனைவருடைய கூற்றுகளின் பிரகாரம் அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கூறினார்களோ கடந்த வாரம் பார்த்திருந்தோம். எப்படி கூறினார்கள்? நான் காபாவை மீண்டும் புனரமைப்பதாக இருந்தால் அது எண்ணினால் நான் எப்படி செய்திருப்பேன் என்று தெரியுமா? காபாவுடைய அந்த வாயிலை கீழே இறக்கி வைத்திருப்பேன், தரைமட்டமாக. கத்தீமுடைய பகுதியையும் இணைத்து வைத்திருப்பேன். எப்பொழுது குறைஷிகள் மத்தியில் குழப்பம் ஏற்படாமல், பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் என்பதாக மட்டும் எண்ணினால் நான் இவ்வாறு செய்திருப்பேன் என்பதாக சொன்னார்கள். இதை மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எடுத்துக் கூறுகின்றார்கள். முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக இங்கே காபாவை புனரமைக்கின்றார்கள். ஹத்தீமுடைய பகுதியை உள்ளடக்கியதாக செவ்வக வடிவில் மீண்டும் கட்டப்படுகின்றது. காபாவுடைய அந்த தலைவாயில்கள் வாசல்கள் கீழே இறக்கி வைக்கப்படுகின்றது. இது 5வது முறையாக புனரமைக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் தான் இது சில காலங்கள் ஒன்றோடுகின்றது. ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அந்த ஆட்சியுடைய காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலகட்டங்கள் வருகின்றது. இதனுடைய சரித்திரங்கள் எனக்கு தெரியும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யார் என்பதை நாம் அறிந்திருப்போம். கர்பலாவுடைய போர்க்களத்திற்குரிய ஒரு காரணகட்டமாக இருந்தவர்கள், அந்த காலகட்டங்களில் இருந்தவர்கள். இவருடைய ஆட்சி காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? காபாவை புனரமைக்கும் பொழுது முன்னுள்ள காலகட்டங்கள் குறைஷியர்கள் எவ்வாறு செய்திருந்தார்களோ அதுபோன்று இவர்கள் கட்ட வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார்கள். அதுபோன்று அவர்கள் கட்டுகின்றார்கள். அப்பொழுது இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திற்கு பின்னால் மீண்டும் பழைய முறைகள் இந்த ஹஜ்ஜாஜ் ஏற்படுத்துகின்றார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் கட்டும் பொழுது எப்படி பள்ளியை புனரமைக்கின்றார் என்றால், காபாவை புனரமைக்கக்கூடிய சமயங்களில் சதுர வடிவுகள் ஏற்படுத்தப்பட்டு காபாவுடைய வாயிலை மேலே தூக்கப்பட்டு இந்த ஹத்தீமுடைய எல்லை பகுதியை விட்டு விடுகின்றார். இப்படி ஆன ஒண்ணு இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய காலகட்டங்கள் முடிகின்றது. இது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த சமயத்தில் மீண்டும் காபாவை புனரமைக்கலாம் என்பதாக வருகின்றார்கள். அப்பொழுது புனரமைக்கு 7வது முறையாக காபாவை மீண்டும் கட்ட வேண்டும், எடுத்து கட்ட வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திற்கு பின்னால் அப்ப என்ன செய்யறாங்க? முன்பு எப்படி கட்டியிருந்தார்களோ, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி கட்டினார்களோ அதே போன்று கட்டுவோம் என்பதாக மக்கள் மத்தியில் ஆலோசனைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது மன்னர்கள் எல்லாம் இதற்காக வேண்டி அப்பொழுது மன்னருடைய ஆட்சி காலங்கள் என்பது வருகின்றது. இதை கட்டுவோம் என்பதாக வரும் பொழுதுதான் அப்பொழுது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய காலகட்டங்கள் இது.
தாபியினுடைய காலகட்டங்கள். அவர் சொல்றாரு, காபாவை மன்னர்களின் விளையாட்டு பொருள்களாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். காபாவை மன்னர்களுடைய விளையாட்டு பொருளாக மாற்றி விடாதீர்கள். ஒவ்வொரு காலகட்டங்கள் வரும் பொழுது மன்னர்கள் மாற மாற காபாவை இடித்து கட்டக்கூடிய ஒரு விளையாட்டு பொம்மைகளாக மாற்றி விடாதீர்கள். பழமைகளும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளையும் நீங்கள் சிதைத்து விடாதீர்கள் என்பதாக கடுமையாக சொல்லப்பட்டு அப்பொழுது கைவிடப்படுகின்றது. எப்படி முன்பு இருந்ததோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்ததோ அதே போன்றே காபா இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. சதுர வடிவங்களில் அமைக்கப்பட்டு அதே போன்று ஹஜ்ஜினுடைய பகுதியை வெளியே விடப்பட்டு இது கட்டப்பட்டு இருக்கின்றது. இது போன்று அவர்கள் செய்து வைக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பழைய விஷயங்கள் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றது. அது எந்த அளவிற்கு சிறந்ததாக இருக்கின்றது, காலங்கள் கடக்க கடக்க அதில் வைரங்கள் வாய்ந்ததாக ஆகிக் கொண்டிருக்கும் என்பதாக சொல்வார்கள் மரங்களில் பார்க்கக்கூடிய சமயங்களில். அதே போன்று ஒரு பள்ளிகள் இருக்கின்றது, ஒரு கட்டிடங்கள் இருக்கின்றது, குறிப்பாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்கள் இருக்கின்றது, வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கின்றது. இதில் பழைய கட்டிடங்களாக இருக்க அங்கே மலக்குகளுடைய நல்லோர்களுடைய ரூஹ்கள் வரும். அங்கே நல்ல ஜின்களுடைய வருகைகள் வருகின்றது. பழைய கட்டிடத்தில் பார்த்தோம்னா ஜின்கள் வந்து தொழக்கூடிய இடங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பழமைக்கு அல்லாஹ் நபவிய ஒரு தாக்கத்தை வைத்திருக்கின்றார். அதனால்தான் பழமையை போக்காமல் அப்படியே வைத்திருக்கின்றார்கள். இன்றும் காபாவிற்கு உள்ளே பார்த்தால் பழைய முகடுகளுக்காக வேண்டி எழுப்பப்பட்ட அந்த தூண்கள் இருக்கின்றது, அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டங்களில் காபாவிற்கு மேலே முகடுகள் என்பதே போடப்படுது. அதுக்கு முன்னால் திறந்த வெளியாக இருந்தது. இன்றும் உள்ளே பார்த்தால் 4 தூண்கள் என்பது காபாவின் உள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது நீக்கப்படவில்லை. சுவர்கள் இருந்தாலும் பழைய தூண்கள் என்று அகற்றப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது அழகுக்காக வேண்டி அல்ல. அதனுடைய தன்மைகள், அதனுடைய வீரியங்கள் குறைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அரிசி, அல்லாஹ்வுடைய கிரண்டைக்கால் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். காபத்துல்லாஹ் என்றால் கிரண்டைக்கால், காபா என்றால் அல்லாஹ்வுடைய கிரண்டைக்கால் என்பதாக. இதற்கு நேராக, அரிசிற்கு நேராக இருக்கக்கூடியது காபத்துல்லாஹ். அடுத்தபடியாக அங்கே இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு நினைவு சின்னம் ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு கல். அது சொர்க்கத்தில் இருந்து வரப்பட்ட கல். இந்த கல் எப்படின்னு தெரியுமா? நீரில் போடப்பட்டால் மிதக்கக்கூடிய தன்மை உடையது. நீரில் போடப்பட்டால் மிதக்கும் தன்மை உடையது. எல்லா கல்களும் எந்த கல்லை தூக்கி போட்டாலும் அது அமுங்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், மூழ்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆனால் ஹஜ்ருல் அஸ்வதுடைய தன்மை நீரில் போடப்பட்டால் மிதக்கும், நெருப்பில் சுடப்பட்டால் அது குளிர்ச்சி கொடுக்கும். இப்படி ஒரு தன்மை அல்லாஹ் தஆலா அந்த கல்லுக்கு வைத்திருக்கின்றார். சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். இன்னும் சிலர்கள் விரிவுரை எழுதக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை பற்றி சொல்லும் பொழுது இதில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்பது இங்குதான் வைக்கப்பட்டிருப்பது என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடியது. ஆக ஹஜ்ருல் அஸ்வத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இது சொர்க்கத்துடைய கல். இதுக்கு பெரிய ஒரு தன்மைகள் என்னன்னு தெரியுமா? இந்த கல்லை யாரும் திருட முடியாதுங்க. இந்த கல்லை யார் திருடினானோ திருடினவன மீண்டும் கொண்டு வந்து வச்சிடும் அந்த கல்லு. அது என்ன செய்யப்பட்டாலும் சரி, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை மீண்டும் அங்கே கொண்டு வந்து வைக்குவதற்கு வைத்து விடும். யார் அது தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ள முடியாது. யூதர்கள் அன்று செய்ததுடைய பல்வேறு சூழ்ச்சிகளில் ஒன்றி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கொள்ளையடித்து சென்றார்கள். 2-3 முறைகள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கப்பட்டிருக்கின்றது. எடுத்து கொண்டு போய்
என்ன செஞ்சாங்க? ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை இருந்தால் தானே இதற்குரிய சிறப்புகள் சொல்வார்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு கல்லை உடைத்து விடுகின்றார்கள். கல்லை உடைக்கப்பட்டு விடுகின்றது. முழு கல் இப்ப இல்ல. ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய அந்த கல்லை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது வெள்ளியினால் ஆகப்பட்டு அதை மறைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உள்ளே 2-3 துண்டுகள் தான் அங்கே இருக்கும். சில துண்டுகள் தான் துண்டு துண்டாகத்தான் அந்த கல்லை வைக்கப்பட்டிருக்கின்றது, ஒன்று சேர்க்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான கல் உடைக்கப்பட்டு விட்டது. அந்த கல் உடைஞ்ச உடனே அல்லாஹ் பெருமொழி கைசேதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அதனால் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டோம் என்பதாக எண்ணினார்கள். ஆனால் அவர்களே மீண்டும் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை கஅபாவில் பொருத்தும் அளவிற்கு கொண்டு வந்து வைத்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய கல்லுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதை தொட்டு முத்தம் இடுகின்றார்கள். அப்பொழுது சொல்கின்றார்கள் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை பார்த்து, அலி ரலியல்லாஹு தஆலா பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள், பின்னால் நிற்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், ஹஜ்ஜுல் அஸ்வத் நீ வெறும் கல், நீ வெறும் கல். எங்களுடைய முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உன்னை தொட்டு முத்தம் குஞ்சாமல் இருந்திருந்தால் நான் முத்தம் குஞ்சிருக்க மாட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொட்டு முத்தம் குஞ்சுகின்றார்கள். பின்னால் இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உமரே என்ன சொல்கின்றீர்கள், என்ன சொல்கின்றீர்கள்? உங்களுடைய வார்த்தையை மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொல்லை மாற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய கல் சொர்க்கத்திலிருந்து வரப்பட்ட கல். இது அனைவர்களுடைய பாவங்களையும் நீக்கும் அளவிற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இது ஹஜ்ஜுல் அபியல்லாக வரப்பட்டது, வெண்ணிற கல்லாக வரப்பட்டது. அதை யார் தொட்டு முத்தம் குஞ்சுகின்றார்களோ, தொடுவதற்காக வேண்டி கையை அங்கே உயர்த்துகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மனிதர்களுடைய பாவங்களை ஈர்க்கும் அளவிற்கு இதனுடைய காந்த சக்திகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் என்பதாக சொன்ன உடனேயே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் பார்த்து சொன்னார்கள், அலி இல்லை என்றால் உமர் நாசமாகி இருப்பார், அலி இல்லை என்றால் உமர் நாசமாகி இருப்பார். உமரை காப்பாற்றியது அலி என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு அங்கே தௌபா செய்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இது மாபெரும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கின்றது ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய கல். யாரெல்லாம் அதனுடைய நேராக கையை உயர்த்தியவர்களாக, அதை தொட்டு முந்தம் முந்தியவர்களாக இருக்கின்றார்களோ அனைவருக்கும் நாளை மாய்ச்சலாவது சபாச்சியும் சொர்க்கத்திற்காக வேண்டி உயர்தரமான ஒன்றை நாம் அங்கே அடைந்திருக்கின்றோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இடங்கள் சஃபா மர்வா. சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓடக்கூடியது, நடந்து செல்லக்கூடியது. ஹாஜிரா அம்மையார் அவர்களுடைய செய்வதன் காரணமாக செய்கின்றோம் என்றாலும் கூட அப்பொழுது முன்னுள்ள காலகட்டங்களிலும் சஃபா மர்வாவிற்கு தொங்கோட்டம் ஓடினார்கள். இந்த தொங்கோட்டம் ஓடக்கூடிய சமயத்துல குறைஷியர்கள் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவர்கள் எண்ணினார்கள், சஃபா மர்வாவிற்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடுறதுக்காக வேண்டி அவங்க கொஞ்சம் அச்சப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த 2 மலையிலையும், சஃபாவிலையும் மர்வாவிலையும், ஒரு மலையில் ஆண் சிலையிலும் மற்றொரு மலையில் பெண்ணுடைய சிலையும் இருந்தது. அந்த சிலையை இவர்கள் செல்வார்கள், சஃபாவிற்கு சென்று சிலையை சுற்றிவிட்டு கீழே இறங்கி வந்து மர்வாவிற்கு சென்று மர்வாவையும் சுற்றி வருவார்கள். எப்பொழுது? குஃபார்களாக இருந்த பொழுது, நிராகரிப்பாளர்களாக, இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்த பொழுது அன்றும் அவர்கள் அது போன்று செய்தார்கள். இப்ப இவங்க பார்க்கிறாங்க, அவங்க செஞ்சாங்க, அதே போல நம்மளும் செஞ்சா எப்படி அப்படின்னு. ஏன் தெரியுமா? அதுக்குரிய ஒரு சரித்திரங்கள் அங்கே அடங்கி இருக்கின்றன. ஹிஜ்ரி 650 எகிப்தை தலைநகரமாக கொண்ட பொழுது அரபுலக ஆட்சியர்கள் செய்து வந்த காலகட்டங்கள்.
ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்த பொழுது ஹிஜ்ரி 650 ஆண்டு தான் ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை இவர்கள் எடுக்கப்பட்டவுடைய காலகட்டங்கள். 2 நபர்கள் காபா மக்காவிற்கு வர்றாங்க. முன்னுள்ள காலகட்டங்கள்ல அப்பையும் மக்கா ஹஜ்ஜிற்கு வந்தார்கள். ஹஜ்ஜை வந்து தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தவாப் செய்து வந்தாங்க. இப்ப தவாப் செஞ்சு வந்தவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் காதல் ஜோடிகள் வருகின்றார்கள். அங்கே வந்தவங்க இவங்க என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாஹ் உள்ளே நுழைந்த பொழுது இங்கே 2 விதமான அறிவிப்புகள் சொல்கின்றார்கள். ஹதீதுகள் வரும்பொழுது 2 விதமான ஹதீதுகள் வருது. ஒன்னு, இவர்கள் தவறாக நடந்து கொண்டார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இல்லை, இவர்கள் 2 நபர்களும் கண்ணோடு கண்டு நோக்கப்பட்டு இவர்களுடைய காதலை வெளிப்படுத்திக் கொண்டு சிற்றின்பத்தில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இதுபோன்று செய்த பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை கல்லாக மாற்றி விடுகின்றார். கல்லாக மாற்றப்பட்டு அங்க காபத்துல்லாஹ் அங்கே வச்சிருக்காங்க. மக்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினைக்காக வேண்டி அவர்கள் இருக்கின்றார்கள். யார் வந்தாலும் சரி, இவர்களை பார்க்கும் பொழுது காபத்துல்லாஹ் தவறு செய்யக்கூடாது என்பதாக எண்ணங்கள் ஏற்பட்டுவிடும். அதற்காக வேண்டி இந்த சிலைகள் அப்படியே வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பின்னாடி காலப்போக்கில் என்ன ஆக்கினாங்க? இந்த சிலைகள் இங்க இருக்கக்கூடாது, இவர்கள் தவறு செய்யப்பட்டவர்கள் என்பதாக எண்ணி காபாவில் இருந்து எடுக்கப்பட்டு சபாவில் ஒன்றும் மர்வாவில் ஒன்றும் வைக்கப்பட்டு விடுகின்றது. இந்த சபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடக்கூடியவர்கள் அப்பொழுதும் குப்பார்கள் செய்யக்கூடிய சமயத்தில் சபாவிற்கு மர்வாவிற்கு இவங்க தொங்கோட்டம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதை சுற்றி வந்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சபா மர்வாவை நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? சபா மர்வா என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். சபாவும் மர்வாவும் இருக்கின்றதே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னம். மின் ஷாயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜ ஹஜ்ஜல் பைத்த அவ் யஅ்தமர. யார் ஒருவர் ஹஜ்ஜிற்காக வேண்டியோ அல்லது உம்ராவிற்காக வேண்டியோ அல்லாஹ்வுடைய வீட்டை அடைகின்றார்களோ, அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவ்வப பிஹிமா. நீங்க இந்த 2லும் தவாப் செய்யாமல், அதாவது தொங்கோட்டம் ஓடாமல் நீங்கள் சென்று விடாதீர்கள். அப்படின்னா நீங்க தொங்கோட்டம் ஓடணும். இது உங்களுக்கு அமல் வாஜிபு. ஹஜ்ஜுக்கு வரப்பட்டால், உம்ராவிற்கு வரப்பட்டால், உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் சபா மர்வாவிற்கு தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஓடினால்தான் அது முழுமை வரும், இல்லாவிட்டால் முழுமை வராது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப இந்த சபா மர்வா என்பது இடங்கள் ஓடப்பட்டதுடைய காரணம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது கொண்டுதான் ஹாஜ்ரா அம்மையார் அவர்கள் ஓடியதன் காரணமாக அங்கே ஓடப்படுகின்றது. நீங்கள் இந்த சிலைகளை எண்ணி நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அப்ப இதுல உங்களுக்கு ஈமான் எதுவும் போயிட நீங்க நினைக்காதீங்க. நீங்க சபா மர்வாவுக்கு தொங்கோட்ட ஓடுங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி மனிதனுடைய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஊசலாட்டங்களை நீக்கினார். அருமைக்குரிய சகோதரர்களே, இதுபோன்று காபாவில் இருப்பது போன்று காபாவை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கமா நகரத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவருடைய பரக்கத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனித நகரமாக ஆவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். எப்படி துஆ செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மக்கா நகரத்திற்கு வரக்கூடிய நபர்களுக்கு உலகில் உள்ளது அனைத்தும் இவர்களுக்கு இங்கே கிடைக்க வேண்டும். பல வகைகள், தானிய வகைகள், எல்லா உணவு வகைகளும் கிடைப்பதற்காக வேண்டி துஆ செய்தார்கள். நன்மையும் சேர்த்து அல்லாஹ்வை பரக்கத்து மிக்கதாக ஆக்கினான். இன்னும் காபாவிற்கு மக்காவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு, காபத்துல்லாஹிற்கு சென்று வரக்கூடியவர்களுக்கு தெரியும், அங்கே உலகில் என்னென்ன நாடுகள் எல்லாம்
என்னென்ன உணவு ஐட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை உணவு ஐட்டமும் அங்கே கிடைக்கும். இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தோம்னா என்ன இருக்கும்? வடக்கே பார்த்தால் வர ரொட்டி இருக்கும், தெற்கே பார்த்தால் அரிசி இருக்கும். உணவு ஐட்டங்களுடைய மாற்றங்கள். அதே சமயத்தில் அண்டை மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய உணவு ஐட்டங்கள்ல ஆந்திரா கர்நாடகா போனா காரம் இல்லாம, உரப்பு இல்லாம, மிளகாய் இல்லாம எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஸ்வீட் இல்லாம எதுவும் சாப்பிட மாட்டோம். விருந்துன்னு வந்தாலும் என்ன செஞ்சிடும்? ஸ்வீட் வைக்கணும். எந்த ஸ்வீட் இல்லைன்னா அது பிரியாணி. என்னங்க பிரியாணினாங்க, ஒரு ஸ்வீட் இல்லைங்க சொல்லிடும். ஆக நம்முடைய பழக்க வழக்கங்களும் இங்கு உள்ளது அண்டைய மாநிலங்களிலும் நம்முடைய அனைத்து இதுகளிலும் வித்தியாசம் இருக்கின்றது. உலகம் முழுவதும் என்றால் எண்ணி பாருங்கள், எத்தனை விதமான உணவைட்டங்கள், எத்தனை விதமான வித்தியாசங்கள் இருக்கும். அத்தனையும் அல்லாஹு தஆலா அங்கு வைத்திருக்கின்றார். அத்தனை நாட்டவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய நாட்டுடைய உணவுகளை அங்கே வைத்திருக்கின்றார். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தவருடைய துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ. மக்காவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்களோ அதே போன்று மதீனா நகரத்திற்கு அவனை நான் துஆ செய்திருக்கின்றேன். யாருன்னு சொல்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி புனித நகரமாக ஆவதற்காக அவன் மக்காவிற்கு துஆ செய்தார்களோ, எல்லா விஷயத்திற்கு அவனையும் துஆ செய்தார்களோ, அதுபோன்று நான் மதீனா நகரத்திற்கு, மதீனா நகரத்தை சிறந்த நகரமாக ஆக்குவதற்கு துஆ செய்தேன், பிரார்த்தனை செய்தேன். மதீனா நகரத்துடைய சாவையும் முத்தையும் அதிகமாக்குவதற்கு, பரக்கத் செய்வதற்காக அவனை துஆ செய்தேன். சா முத்துன்னா என்ன அர்த்தம்னா அளவையும் நிறுவையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி, அந்த பல வகைகளுக்கு, உணவு ஐட்டங்களுக்காக வேண்டி, பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். அதனாலதான் சொல்றோம், மதீனா வாசிகள் இல்லை என்றால், மதீனா வாசிகள் அன்று மட்டும் அவர்கள் உதவிகள் செய்யாமல் இருந்திருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அவர்கள் உதவி செய்யாமல் இருந்திருந்தால், இந்த இஸ்லாம் எனக்குரிய சன்மார்க்கம் இவ்வாறு விரிந்து வளர்ந்து வந்திருக்குமா என்பதை அல்லாஹ்வுடைய நாட்டம். அதற்கு மூளை காரணமாக இருந்தவர்கள் மதீனாவாசிகள், அடைக்கலம் கொடுத்தவர்கள் மதீனாவாசிகள், அனைத்து சமயங்களிலும் முன்னின்றவர்கள் மதீனாவாசிகள். பதிலுடைய போர்க்களத்தில் உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்கின்றோம், நாங்கள் பாதுகாப்பிற்கு அவர்களுக்கு முதன்மையாக இறங்கி போர் செய்கின்றோம் என்பதாக சொன்னவர்கள் மதீனாவாசிகள். அந்த மதீனாவாசிகள் யார் என்று தெரியுமா? உங்களை போன்ற இளைஞர்கள், 17 வயதை நிரம்பிய அடையாத இளைஞன் தான் சொன்னார்கள் முதன்மையாக. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்ட்ட கேட்டோம்னா தொழுகைக்கு வந்தா கூட தொப்பி போடுறதுக்கு முடியல. அன்னைக்கு போர் செய்வதற்கே தயாரான இளைஞர்கள். இந்த மதீனா நகரத்துடைய தன்மைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் எல்லாம் பிரித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். மதீனாவாசிகள் பார்க்கின்றார்கள், நமக்கு எப்போது கொடுப்பார்கள் என்பதாக. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு இந்த கனிமத்து பொருள்கள் வேண்டுமா அல்லது நான் வேண்டுமா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது மதீனாவாசிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எந்த ஒன்று வேண்டாம், நீங்கள் கிடைத்தால் போதும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கிடைத்தால் எங்களுக்கு போதும் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலேயே ஃபத்ஹ் மக்காவை அடைந்த பொழுது, மக்காவை வெற்றி கொண்ட பொழுதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்து இருந்தார்கள். மதீனாவில் தான் அவர்கள் இருந்தார்கள். இறுதி தருவாய் சக்கராத்துடைய நேரம், அப்பொழுதும் கூட மதீனாவில் தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த அவர்களுடைய அந்த முபாரக்கான உடலையும் எடுப்பதற்கு சதி வேலைகள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஹிஜ்ரியா 650 எகிப்து நாட்டை தலைநகரமாக கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது இஸ்லாமிய மன்னர்கள், எகிப்தை தான் இஸ்லாமிய மன்னர்கள் தலைமையிடமாக வைத்திருந்தார்கள்.
அந்த சமயங்களில் நீதமாக நேர்மையாக நடக்கக்கூடிய மன்னராக இருந்தவர் நூருத்தீன், சுல்தான் நூருத்தீன் எனக்கூடிய சொல்லக்கூடிய மன்னர். இவருடைய காலகட்டம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய கனவில் ரசூலுல்லாஹ் இந்த இரண்டு நபர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் சொல்லி விட்டு சென்று விடுகின்றார்கள். இவர் திருக்கெட்டி அழுகின்றார், பார்க்கின்றார், மீண்டும் நித்திரையில் ஆகின்றார், மீண்டும் வந்து சொல்கின்றார்கள், மீண்டும் விழிக்கின்றார், மீண்டும் உறங்குகின்றார்கள், மீண்டும் விழிக்கின்றார். அதே போன்று சொல்லப்படுகின்றது 3 முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கின்றார்கள். கனவில் கண்ட பொழுது இதேதான் சொல்கின்றார்கள், இந்த மனிதர்களிடமிருந்து, இந்த 2 மனிதர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்பதாக. உடனடியாக இவர் எகிப்தில் இருந்து வருகின்றார், மதீனா நகரத்திற்கு வருகின்றார். அங்கே ரவுலா ஷரீஃபில் சென்று 2 ரக்காத் தொழுகின்றார், மஸ்ஜித் நபவியில் 2 ரக்காத் தொழுகின்றார். தொழுதுவிட்டு தங்களுடைய மந்திரிகளிடமிருந்து ஒரு அறிவிப்பை செய்கின்றார், பிரகடனம் செய்கின்றார். என்ன அறிவிப்பை பிரகடனம் செய்கின்றார் என்று தெரியுமா? மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஆறுங்கள், உங்களுக்காக வேண்டி மன்னர் அன்பளிப்புகளை கொடுப்பதற்கும் உணவு ஏற்பாடும் செய்திருக்கின்றார் என்பதாக மதீனாவாசிகள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அத்தனை நபர்களும் மதீனாவாசிகள் வருகின்றார்கள், அத்தனை நபர்களுக்கும் உணவு அளிக்கப்படுகின்றது, அவர்களுக்கு அன்பளிப்புகளும் கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நபராக பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். இவர் சுல்தான் நூருத்தீன் என்று சொல்லக்கூடிய மன்னர் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நபர்களாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நபர்களும் சென்று விட்டார்கள். இப்பொழுது கேட்கப்பட்ட பொழுது, நான் என்னிடத்தில் காட்டப்பட்ட அந்த 2 நபர்கள் இவர்களில் யாரும் இல்லையே என்பதாக சொல்லிவிட்டு கேட்கின்றார்கள், வேறு யாராவது ஊரிலிருந்து வேறு யாராவது வராமல் இங்கு இருக்கின்றார்களா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், ஆம், இங்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய 2 மனிதர்கள் வரவில்லை, 2 மனிதர்கள் வரவில்லை என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த 2 நபர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக மன்னர் சொல்கின்றார். 2 நபர்களையும் அழைத்து வரப்படுகின்றது. 2 நபர்களையும் பார்த்த உடனேயே உடனடியாக கண்டுகொள்கின்றார்கள், இவர்கள் 2 நபர்களும் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கனவில் காட்டப்பட்ட இந்த 2 நபர்கள் தான் என்பதாக எண்ணுகின்றார்கள், விளங்கிக் கொள்கின்றார்கள். உடனடியாக அவர்களை நோக்கி நீங்கள் யார் என்பதாக எண்ணுகின்றார்கள். அவர்கள், நாங்கள் மொரோக்கோ நாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் சொல்லக்கூடியது, நாங்கள் மொரோக்கோ நாட்டை சார்ந்தவர்கள், ஹஜ்ஜிற்காக வேண்டி வந்தோம், ஹஜ்ஜை முடித்தோம், ஹஜ்ஜை முடித்துவிட்டு முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி இங்கே வந்தோம். இங்கு ஜியாரத் செய்துவிட்டு இங்கிருந்து செல்வதை நாங்கள் அப்படியே இங்கே தங்கி விட்டோம். ஊருக்கு வெளியே நாங்கள் தங்கி கொண்டிருக்கின்றோம். சிறிய கூடாரத்தை போட்டு இவங்க தொழுகிறாப்புல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பாக்குறாங்க, போய் மன்னர் சொல்றாரு, போய் எல்லாத்தையும் பாருங்க, செக் பண்ணுங்க. அவங்க இடத்த எல்லாத்தையும் பார்த்தா எதுவுமே கிடைக்கல, ஒண்ணுமே தெரியல, எது இல்லை என்று சொன்ன பொழுது மீண்டும் இவர் வருகின்றார், மன்னர் வருகின்றார், இவர்கள் தங்கியிருந்த இடங்களுக்கு வருகின்றார், வந்து இன்று பார்க்கின்றார். அங்கே பார்க்கக்கூடிய சமயங்களில் முசல்லா விரிக்கப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் தொழக்கூடிய அத்தனை அடையாளங்களும் மிகவும் சூஃபி சுன்னத்தா இருக்காப்புல தெரியுது. எல்லாத்தையும் பார்த்து விட்டு 2வது பார்க்கிறார் மன்னர். எடுத்து முசல்லாவை தூக்கி பார்க்கும் பொழுது அது கல் இருக்கின்றது. அந்த கல்லை விடைக்கு பார்க்கும் பொழுது அதற்குள் ஒரு சுரங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சுரங்கத்தில் ஆளை இறக்கி பார்த்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபிற்கு சென்று அடைகின்றது. அந்த இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் சற்று நாள் தாமதப்படுத்தி இருந்தால் தோண்டி எடுக்கப்பட்டிருப்பார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காட்டப்பட்ட பொழுது அவர்கள் நைய புடைக்கப்பட்டு கேட்கப்படுகின்றது, எதற்காக வேண்டி வந்தீர்கள், நீங்கள் யார், எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், யூத அரசர்கள் எல்லாம் நாங்கள் மொரோக்கோ நாட்டை சார்ந்தவர்கள், நாங்கள் முஸ்லிம்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களுடைய இந்த மன்னர்கள் எல்லாம் அதிகமான பொற்காசுகளை கொடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூத உடலை எடுத்து வருமாறு, அந்த உடலை எடுத்து வருமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதற்காக வேண்டி நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் எடுத்து சென்றால் மேலும் எங்களுக்கு அதிகமாக தருவார்கள், பொற்காசுகளை தருவார்கள், எங்களுக்கு அன்பளிப்பை கொடுப்பார்கள், அதற்காக வேண்டிதான் வந்தோம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது இதை தெரிந்த மன்னர் அவர்கள் 2 நபர்களையும் அங்கே மதீனா நகரத்துடைய
வாயிலில் வெட்டப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷரீஃபை சுற்றி அன்றிலிருந்து பாதுகாப்பு வேலியாக அமைக்கப்படுகின்றது. ஈயத்தையும் வெள்ளியையும் ஒன்று சேர்க்கப்பட்டு காய்ச்சப்பட்டு அது போன்று சுவர்கள் இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது. யாரும் உள்ளே செல்ல முடியாது, கீழ் வழியாகவும் செல்ல முடியாது, மேல் வழியாகவும் செல்ல முடியாது. அன்று பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூத உடலினால் கூட பரக்கத்துகள் என்பது இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொண்டவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு ஜியாரத்து கூட கூடாதுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எதை பேசினமோ அண்ணன் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய, அவர்களை சென்று கண்டு வரக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. கனவிலும் நிலையும் காணக்கூடிய வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.